பிரபஞ்ச சக்தி டிவி. Video 71. கடமை மாத இதழ் அக்டோபர் 2008. ஆசிரியர் பிரபஞ்ச சக்தி பாலா. அன்பார்ந்த பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜனவரி 2004 முதல் ஏப்ரல் 2020 வரை தமிழ், ஆங்கிலம், இந்தி ஆகிய 3 மொழிகளையும் பயன்படுத்தி கடமை என்ற பெயரில் ஒரு மாத இதழ் நடத்தி வந்தேன். அந்த பத்திரிகையை இப்போது சம்யுக்தா கம்ப்யூட்டர்ஸ் திரு பிரேம்குமார் அவர்கள் ஆடியோ வீடியோவாக தயாரித்து வெளியிடுகிறார். அதை பார்த்து கேட்டு ரசியுங்கள். இந்த வீடியோவில் கடமை வாசகர் திருமதி வாசுகி அவர்களும் பங்கு பெறுகிறார். அவரை வரவேற்கிறேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. திரு பிரபஞ்ச சக்தி பாலா அவர்களுக்கும் பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு கொடுத்ததற்கு என் நன்றியை உரித்தாக்குகிறேன். வணக்கம் வாசுகி. பாலா சார், ஹிந்து ஆங்கில பத்திரிகையில் வந்த செய்தியை நான் வாசிக்கிறேன். அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்வீர்களா? ஓகே வாசுகி. படித்த செய்தி. உதித்த எண்ணம். செய்தி: VHP Bandh turns violent in Odisha. Churches attacked. Odisha was on the boil during the Bandh called by the Vishwa Hindu Parishad and the Bajrang Dal in protest against the killing of VHP leader Swami Lakshmanananda. இப்போதுள்ள மதங்கள் மக்களை பண்படுத்தும் கடமையில் தவறிவிட்டன. அதனால்தான் பிரபஞ்ச சக்தி மதம் வேண்டும் என்று சொல்கிறோம். செய்தி: Sikh girl wins right to wear bangle to school. Sarika Walking Singh, a Welsh Sikh girl in London, won her legal battle to wear a kara bangle to school after the High Court ruled that the school's decision to bar her from doing so amounted to indirect racial discrimination. ஆங்கில மண்ணில் தன் உரிமைக்காக போராடி வென்ற இந்த பெண் பாராட்டுக்குரியவள். செய்தி: Parvez Musharraf resigns as president. President Parvez Musharraf ran down the curtain on his turbulent 8-year rule over Pakistan, announcing his resignation ahead of a threatened impeachment by the ruling coalition. ஆயுள் முழுவதும் ஆட்சி செய்ய போகிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கும் சர்வாதிகாரி அதிகாரத்தை இழக்கும் போது பரிதாபமாகத்தான் இருக்கிறது. செய்தி: 20 killed as 5 bomb explosions robbed Delhi. Indian Mujahideen claim responsibility for terror attacks. 20 people were killed and about 100 injured in a series of 5 bomb explosions that rocked busy marketplaces in the capital. உளவுத்துறையில் ஒற்றற்படை உருவாக்கப்பட வேண்டும். எங்கெல்லாம் மனிதர்கள் இருக்கின்றார்களோ அங்கெல்லாம் ஒற்றற்படையின் மூக்கு இருக்க வேண்டும். அப்போதுதான் இதுபோன்ற நாச வேலைகளை முளையிலேயே கிள்ளி எறிய முடியும். செய்தி: PDS to supply rice at 1 rupee a kg. Rice distributed through public distribution system will be available for 1 rupee a kg from September 15 on the lines of the short-lived Padirisi Dittam of Annadurai in 1967. பசிப்பிணி யாரையும் கொல்லாமல் இருக்க படியரிசி திட்டம் நிரந்தரமாக தேவை. அடுத்த தலைப்பு: திருக்குறள் தெய்வ நூல். பாலா சார், நான் ஒரு திருக்குறளையும் அதன் பொருளையும் சொல்கிறேன். அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். அறத்துப்பால். அதிகாரம் 6. வாழ்க்கை துணைநலம். குறள்: பெற்றார் பெருவர் பெண்டிர் பெருஞ்சிறப்பு புத்தேடர் வாழும் உலகு. பொருள்: கணவனை போற்றிக் கடமையைச் செய்ய பெற்றால் மகளிர் பெரிய சிறப்பை உடைய மேலுலக வாழ்வை பெறுவர். வேலை பார்த்து சம்பாதிக்கும் பெண்ணுக்கு அவள் ஏற்றுக்கொண்ட பணியே போற்றி செய்ய வேண்டிய கடமை ஆகும். கணவனுக்கு 2வது இடம்தான். கடமையை செய்யும் பெண்ணை இந்த உலகம் மதிக்கும். மேலுலகம் பற்றி இப்போது கவலைப்பட தேவையில்லை. அடுத்த தலைப்பு: பிரபஞ்ச சக்தி மதம். ஏன் பிரபஞ்ச சக்தி மதம் திருக்குறளை வேத நூலாக ஏற்றுக்கொள்ள வேண்டும்? முகத்தை பார்த்து எப்படி ஒருவன் மனதை உணர வேண்டும்? படித்தவர்கள் மத்தியில் எப்படி பேச வேண்டும்? எது நாடு? செல்வத்தின் சிறப்பு என்ன? படையின் சிறப்பு என்ன? எது நல்ல நட்பு? எது தீய நட்பு? எது அறியாமை? எப்படி பகையை வெல்ல வேண்டும்? ஏன் பெரியவர்களை மதிக்க வேண்டும் என்றெல்லாம் சொன்னது திருக்குறள்.
ஒருவன் தன் மனைவியிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், விலைமகள், கள், சூது ஆகியவற்றை ஏன் ஒதுக்க வேண்டும், நோய் வராமல் வாழ்வது எப்படி, வந்த நோயை எப்படி குணப்படுத்துவது, எது உயர்ந்த பிறப்பு, எது மானம், எது பெருமை, யார் சான்றோன், எது உயர்ந்த பண்பு, எது பயனற்ற செல்வம், எதற்கு வெட்கப்பட வேண்டும், எப்படி குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும், வறுமை, யாரிடம் யாசிக்கலாம், யாசகத்தின் இழிவு, யார் கீழ்மக்கள் என்பவை பற்றியும் சொல்வது திருக்குறள். காதல் மயக்கம், காதல் மகிழ்ச்சி, காதலர் புலம்பல், காமத்தின் இன்பம், பிரிந்து வாடும் காதலர்கள், கணவன் மனைவி, அவர்களை மற்றவர்கள் கேலி செய்தல், விரகம், விரகதாபம், காதலியின் மனப்போராட்டம், கட்டுப்பாட்டை மீறி ஆசை வெளிப்படுதல், ஊடல், அதில் தோன்றும் மகிழ்ச்சி என்று எதையும் விட்டு வைக்காமல் எல்லாவற்றையும் பற்றி சிறப்பாக சொல்வதால் திருக்குறளே பிரபஞ்ச சக்தி மதத்தின் வேத நூலாகும் தகுதி உடையது. அடுத்த தலைப்பு திராவிடர் பெருமை. திராவிடர்கள் வணங்கிய ருத்திரன் ஆரியர்கள் வழிபட்ட சிவனின் மூல அவதாரம். கிருஷ்ணனின் தன்னலமற்ற ஆரம்பகால பக்தர்கள் பாகவதர்கள் என்று அழைக்கப்பட்டனர். கிமு 600ஆம் ஆண்டில் வாழ்ந்த பாணினி வாசுதேவன் மட்டுமே வணங்கப்பட வேண்டிய கடவுள் என்று குறிப்பிடுகிறார். புத்த மதத்தின் செல்வாக்கு வளர்வதை தடுக்கத்தான் இந்து மதத்தின் பக்தியிசம் முடுக்கிவிடப்பட்டது. ஆரிய இந்து மதத்தில் தீவிர ஈடுபாடு கொண்டவர்கள் வேதங்கள் கிபி 800க்கு முன்பே எழுதப்பட்டவை என்று நம்பினர். பிறகு கிபி 1500இல் ரிக்வேதம் உருவாகி இருக்க வேண்டும் என்று உணர்ந்தனர். அடுத்த தலைப்பு காதல் போட்டு வையுங்கள். நாம் வாழும் பூமி ஆப்பிரிக்க கண்டத்தில் பரவும் நோய்களுக்கு சீதோஷ்ண மாற்றங்களை விட நோய் கிருமிகளை சுமந்து செல்லும் பூச்சிகளே அதிக காரணமாகும். மலேரியா நோய் பரவ காரணமான அனோபலிஸ் என்ற பூச்சி மத்திய ஆப்பிரிக்காவில் பெருமளவில் காணப்படுகிறது. தண்ணீர் தேங்கி கிடக்கும் குட்டைகளில் பூச்சி மருந்து தெளிப்பதன் மூலம் மலேரியா மற்றும் எல்லோ ஃபீவர் நோய்கள் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. செட்சே பூச்சி, செட்சே ஃப்ளை ஆப்பிரிக்காவின் சாபமாக கருதப்படுகிறது. இதன் மூலம் மனிதர்களுக்கு ஸ்லீப்பிங் சிக்னஸ் என்ற நோயும் கால்நடைகளுக்கு நகானா என்ற நோயும் பரவுகின்றன. அடுத்த தலைப்பு embellish your English. Be correct and be sure. Pronouns which refer to persons or things in a general way but do not refer to any person or thing in particular are called indefinite pronouns. Example, one must use one's best efforts if one wishes to succeed. What is everybody's business is nobody's business. Indefinite pronouns can also be used as adjectives. I will speak to him one day. Any fool can do that. Be a man of quotations. Eyesight is important, but more so is vision. You will not get a second chance to make the first impression. Call on a businessman at business times only and on business. Transact your business and go about your business. அடுத்த தலைப்பு இந்தி படிக்கலாம் வாங்க. சொல், உச்சரிப்பு, பொருள். 1000 1000 ஓர் ஆயிரம். 10,000 10,000 10,000. 1 लाख 1 लाख 1 லட்சம். 1 करोड़ 1 करोड़ 1 கோடி. पहला अव्वल पहला अव्वल முதலாவது. வாக்கியம், உச்சரிப்பு, பொருள். नदियाँ और उनके उपयोग. नदियाँ और उनके उपयोग. நதிகளும் அவற்றின் பயன்களும். अपना देश தன்னுடைய நாடு. இந்துஸ்தானி போஷாக் இந்திய உடை. இந்துஸ்தானி போஜன் இந்திய உணவு. அடுத்த தலைப்பு சட்டப்படி பார்த்தால். இந்திய அரசியல் சாசனப்படி குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிட விரும்புகிறவர் இந்திய அரசிலோ மாநில அரசிலோ அல்லது அவர்கள் கட்டுப்பாட்டில் உள்ள எந்த ஒரு அமைப்பிலும் ஆதாயமுள்ள பதவி வகிக்கக்கூடாது. இந்த சந்தர்ப்பத்தில் குடியரசுத் தலைவர், துணைத் தலைவர், மத்திய மாநில அமைச்சர்கள் ஆதாயமுள்ள பதவி வகிப்பவர்களாக கருதப்பட மாட்டார்கள். துணை ஜனாதிபதி பதவியேற்ற நாளிலிருந்து 5 ஆண்டுகள் பதவியில் இருப்பார். அவர் குடியரசுத் தலைவருக்கு தன் கைப்பட கடிதம் எழுதி பதவியில் இருந்து விலகிக் கொள்ளலாம்.
துணை ஜனாதிபதியை பதவியிலிருந்து நீக்குவதற்கு பாராளுமன்ற மக்களவையின் ஒப்புதலோடு மாநிலங்கள் அவையில் பெரும்பான்மை உறுப்பினர்கள் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும். இத்தீர்மானம் 14 நாட்கள் அவகாசம் கொடுத்து தாக்கல் செய்யப்பட வேண்டும். அடுத்த தலைப்பு உன்னையே நீ எண்ணிப்பார். மனித வாழ்க்கையில் புனிதமானது விருப்பமுள்ள ஆண்பெண் சேர்க்கை, இழிவானது விபச்சாரம், விகாரமானது ஓரினச் சேர்க்கை. அடுத்த தலைப்பு காதல் குறிப்புகள். வயதானால் காதல் குறையுமா, அழகு குறையுமா? கிடையவே கிடையாது. காதல், அழகு இரண்டுமே இதயத்தால் முடிவு செய்யப்படும் விஷயங்கள். நான் முதலாக பார்த்தபோது ருக்மணிக்கு 40 வயதுக்கு மேல் இருக்கும். அவள் முகத்தின் சிரிப்பு அவளை ஏற்கனவே எனக்கு அறிமுகமானவள் போல் காட்டியது. அந்நிய பெண்ணை போல் அவள் தூரத்து பார்வை பார்க்கவில்லை. கண்களில் அன்பு, கட்டுப்பாட்டை மீறாத காதல். அவள்தான் ருக்மணி. மனைவியை இழந்த நான் உதவி கேட்டு சென்றேன். என் மகனை வளர்ப்பதற்கு அவள் உதவி செய்வதாக ஒத்துக்கொண்டாள். டம்ளர் நிறைய காப்பி கொடுத்தாள். ருக்மணியின் அன்பு எப்போதும் விருந்தோம்பலில் வெளிப்பட்டது. என்ன சாப்பிடுகிறீர்கள் என்ற அவளின் அன்பான உபச்சாரம் கல்லை கூட உருக்கிவிடும். நான் புடவை வாங்கி கொடுத்தபோது அவள் மகிழ்ச்சியோடு தயங்காமல் ஏற்றுக்கொண்டாள். அவள் இதயம் சஞ்சலத்திற்கு அப்பாற்பட்டதா? அவள் வீட்டில் உள்ளவர்கள் அவள் மீது அவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தது எப்படி? அவளை வெளியே வரும்படி அழைத்தபோது மறுத்துவிட்டாள். நான் வருத்தப்பட்டாலும் அவளை வெறுக்கவில்லை. புத்தாண்டுக்கு அவளுடன் கைகுலுக்கிய போது அந்த ஸ்பரிசத்தில் அன்பு நிறைந்திருந்தது. நிச்சயமாக மின்சாரம் பாயும் காமம் இல்லை. அவளிடம் மன உறுதி இருந்ததால் எனக்கும் தடுமாற்றம் ஏற்படவில்லை. என்னுடைய 2வது திருமணத்திற்காக எனக்கு நிறைய பெண் பார்த்தாள். நானோ அவளையே பெண்ணாக பார்த்தேன். இதை அவள் அறிந்திருந்தாள். ஆனால் ஏற்கனவே திருமணம் ஆனவளை எப்படி திருமணம் செய்வது? இந்த தடையை இருவருமே உணர்ந்தோம். அதற்காக கவலைப்படவில்லை. மனதால் காதலிப்பதற்கு திருமணம் என்ற சமுதாய ஏற்பாடு தேவைப்படவில்லை. அது தடையாகவும் இருக்கவில்லை. இருப்பினும் காமமில்லாத காதல் இலக்கை அடையாத பயணம். அந்த நிறைவுக்காக, சங்கமத்திற்காக இருவரும் பொறுமையாக காத்திருக்கிறோம். அடுத்த தலைப்பு கவிதை. மல்லிகைப்பூ கொத்து கொத்தாய் நீ மலர்வதே இனிய காட்சி. உன் நறுமணமும் பெண்ணின் நினைவும் பிரிக்க முடியாத உறவா? உன்னை வாங்கி அவள் கையில் சொல்வதற்கு நான் நடுக்கம், கொடுப்பதற்குள் உடம்பே நடுங்கும். தூக்கி எறிவாளோ? நிச்சயம் இல்லை. உன் மன்மத பானங்கள் அவள் மனதை துளைக்கும். தலையில் வைப்பாள். தூங்கி விடாதே, தூங்க விடாதே. அவள் என்னை நினைத்து ஏங்கட்டும். அதில் உனக்கு என்ன லாபம்? மறுநாள் நிச்சயம் வருவேன். உன்னை கடையில் அனாதையாய் விடமாட்டேன். அடுத்த தலைப்பு கட்டுரை. சமூகம். ஒரு மனிதன் சமூகத்தை வழிநடத்தி செல்வதை, சமூகம் அவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பதை பார்த்தவுடன் இன்னொருவனுக்கு நப்பாசை ஏற்படுவதுண்டு. அடடா, இந்த மனிதனுக்கு இருப்பவை எல்லாம் எனக்கும் இருக்கின்றன. பிறகு நான் ஏன் சமூகத்தின் தலைவனாக கூடாது? சமூகம் எனக்கு கட்டுப்பட்டு நடக்காதா என்ன? இந்த கற்பனை மோகத்தில் தன்னைத்தானே தலைவன் என்று பிரகடனம் செய்து கொண்டு செயல்பட ஆரம்பிக்கிறான். பல பரீட்சை வரும்போதுதான் உண்மை புரிகிறது. அவனை வேடிக்கை பார்த்தவர்கள் ஆதரவாளர்கள் அல்ல. அவனுக்கு நாற்காலி தூக்கியவர்கள் வெறும் கூலிக்கு மாரடித்தவர்கள் என்பது தெரிகிறது. தலைவர் வேஷம் வேண்டாம் என்று அவனே ஓடி மறைந்து விடுகிறான். உண்மையான தலைவன் தோல்வியை கண்டு தோண்டு போவதில்லை. தன்னை ஆதரித்தவர்கள் மாறினாலும் அவன் மாறுவதில்லை. தன் பின்னால் இருந்த அனைவரும் ஓடி ஒளிந்தாலும் அவன் மன உறுதி தளர்வதில்லை. வெளிப்பார்வைக்கு அவன் சன்னியாசியாக மாறிவிட்டது போல் தோன்றும். அவன் குரல் கேட்காது. அவன் இருப்பது கூட தெரியாது. மௌனத்தில், தியானத்தில் அவன் தன்னை ஆளுவான். ஓடியவர்கள் மீண்டும் தன்னிடம் திரும்பி வந்தவுடன் அவன் போர்க்கோலம் பூண்டு விடுவான். இத்தனை காலம் எங்கே போனான்? நல்ல வேளை, தேவைப்படும் போது வந்துவிட்டானே என்று சமூகம் அவன் கழுத்தில் வெற்றி மாலையை சூட்டுகிறது. தலைவனுக்கு இருக்கும் கை, கால், காசு, ஆசை எல்லோருக்கும் இருக்கும். ஆனால் தலைமை பண்பு அவனுக்கு மட்டும்தான் உண்டு. சமூகம் அதற்காகத்தான் அவனை மதித்து பணிகிறது. பாலா சார், இதோ என்னுடைய 3 கேள்விகள். கேள்வி 1. பங்களாதேஷ் கிளர்ச்சிக்காரர்கள் ஓர் இந்து இளைஞனை அடித்து எரித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
நீங்கள் அந்த செய்தியை படித்தீர்களா? நானும் அந்த செய்தியை படித்தேன். விரைவில் இந்த கொடுமைகளுக்கு ஒரு முடிவு வரும். தற்போதுள்ள இந்து மதம், கிறித்துவம், இஸ்லாம் ஆகிய மதங்கள் மறைந்து அவற்றின் இடத்தில் பிரபஞ்ச சக்தி மதம் தோன்றும். பிரபஞ்ச சக்தி மதம் தோன்றிய பின் இதுபோன்ற கொடுமைகள் நடக்காது. கேள்வி 2. பிரபஞ்ச சக்தியின் ஆட்சியில் இந்தியா, இங்கிலாந்து என்று தனித்தனி நாடுகள் இருக்குமா? பிரபஞ்ச சக்தியின் ஆட்சியில் பிரபஞ்ச சக்தி இந்தியா, பிரபஞ்ச சக்தி இங்கிலாந்து என்று எல்லா நாடுகளும் ஒற்றுமையோடு இயங்கும். கேள்வி 3. நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர்தானா என்ற பாடலை பாடுவீர்களா? நீங்கள் அத்தனை பேரும் உத்தமதானா சொல்லுங்கள். நீங்கள் அத்தனை பேரும் உத்தமதானா சொல்லுங்கள். உங்கள் ஆசை நெஞ்சை தொட்டு பார்த்து கொள்ளுங்கள். ஏ உள்ளவரெல்லாம் நல்லவராவார், இல்லாதவரே பொல்லாதவராம் பூமியிலே. பின்னே நன்மை தீமை என்பது என்ன, பாவ புண்ணியம் என்பது என்ன பாதையிலே. நீங்கள் அத்தனை பேரும் உத்தமதானா சொல்லுங்கள். உங்கள் ஆசை நெஞ்சை தொட்டு பார்த்து கொள்ளுங்கள். அழகாக தோன்றும் ஒரு கருநாகம் கண்டேன், அநியாயம் செய்பவர்க்கும் மரியாதை கண்டேன். சதிகார கூட்டம் ஒன்று சபையேற கண்டேன், தவறென்று என்னை சொல்லும் பரிதாபம் கண்டேன். கொள்ளையடிப்போன் வள்ளலை போலே, கோவிலை இடிப்போன் சாமியை போலே வாழ்கின்றான். ஊழல் செய்பவன் யோக்கியன் போலே, ஊரை ஐப்பவன் உத்தமன் போலே காண்கின்றான். நீங்கள் அத்தனை பேரும் உத்தமதானா சொல்லுங்கள். உங்கள் ஆசை நெஞ்சை தொட்டு பார்த்து கொள்ளுங்கள். சட்டத்தின் பின்னால் நின்று சதிராடும் கூட்டம் தலைமாறி ஆடும் இன்று அதிகார ஆட்டம். என்றைக்கும் மேலிடத்தில் இவர் மீது நோட்டம். இப்போது புரியாது எதிர்காலம் காட்டும். நாடக வேஷம் கூட வராது, நாளைய உலகம் இவரை விடாது சொல்கின்றேன். பல நாள் திருடன் ஒரு நாள் சிறையில், பாவம் செய்பவன் தலைமுறை வரையில் பார்க்கின்றேன். நீங்கள் அத்தனை பேரும் உத்தமதானா சொல்லுங்கள். உங்கள் ஆசை நெஞ்சை தொட்டு பார்த்து கொள்ளுங்கள். மீண்டும் சந்திப்போம். வாசுகி. பாய் சார். நன்றி. மீண்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு சந்திப்போம்.